எனி குட் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் வி கேன் ஒர்க் ஆன். ஒண்ணுமே இல்ல ஆரியன், நீங்க வந்து இந்த சீரிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு வந்து பிராக்டிகலாவே நான் பண்ணி தான் காட்டுறேன். ஸோ நீங்க வந்து இந்த என்டையர் டெவாப் சீரிஸ் இன் தமிழ் நீங்க அப்படியே பாருங்க. இதுல பிராக்டிகலாவே நம்ம நிறைய விஷயம் இருக்கு. நான் பைப்லைன்ல இன்னும் சூப்பராலாம் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி நம்ம வந்து இந்த டாக்கர் இமேஜ் நம்ம பில்ட் பண்ணது, இந்த வீடியோல பில்ட் பண்ண டாக்கர் இமேஜ ஒரு ECRல போட்டுட்டு அதை எப்படி நம்ம EKSல டிப்ளாய் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ஹெல்ம் சார்ட் எழுதுறது, EKS கிளஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது, அது தவிர்த்து மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு ப்ரொமித்தியஸ் ஆபரேட்டர் எப்படி உள்ள எடுத்துட்டு வருது, அதுலயுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காவே நம்ம ப்ரொமித்தியஸ் மெட்ரிக்ஸையே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. அதை எப்படி நம்ம தனியா ஸ்கிரேப் கான்ஃபிக்ல போட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் லாக்ஸுக்கு எப்படி நம்ம எலாஸ்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுறது, இல்லை எலாஸ்டிக் கிளவுட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது தவிர்த்து வந்து ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங், இங்கிரஸ் வச்சு எப்படி நம்ம வெளில எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஒரு கஸ்டம் டொமைனுக்கு எப்படி மேப் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் DNS ஹெல்ம் சார்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து பைப்லைன்ல பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டெவாப் சீரிஸ்க்கு பிராக்டிகலாவே உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு ஜாவா மைக்ரோ சர்வீஸ்க்கு உங்களுக்கு எப்படி டெவாப்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதுக்கு அடுத்த படியில நான் வந்து GitHub ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பைப்லைன் வச்சு எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட்ஸ் டு குபர்னெட்டிஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஆர்கோ சிடியை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு அங்க எப்படி நம்ம ஒரு வாட்டியும் நம்மளோட இமேஜை வந்து வெர்ஷன் நம்ம அப்டேட் பண்ணச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரோல் அவுட் ஆகுது டிப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்றத முதற்கொண்டு நான் வந்து பண்ணியே காட்ட போறேன். இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும்.